அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகமா அல்லது அந்த ஜாதகம் கெட்ட ஜாதகமா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற. இப்ப ஒரு வரன் பார்க்குறோம். அப்ப வரன் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் அந்த எல்லாரும் கேட்பாங்க, ஜோதிடர்கிட்ட என்ன சொன்னான்னா, இந்த ஜாதகம் நல்ல ஜாதகமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த நல்ல ஜாதகமா அப்படிங்கிறதை நாம எதை வச்சு கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்? நம்பி கொடுக்கலாம், கொடுக்க கூடாது, வேணும் வேண்டாம், இப்படி எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நபராக யார் இருக்கிறாருன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் தான். அப்ப ஒரு மனித வாழ்க்கையில் என்ன சொல்லலாம்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க. எடுத்தவுடன் அது ஒரு 5-6 பாயிண்ட் இருக்கு. நல்லவன் கெட்டவன் அப்படிங்கறத தீர்மானிப்பதற்கு அதுல இருக்கிற கிரக நிலைகள் தான் இருக்கணும். முகம் பளபளன்னு இருக்கும், உள்ளுக்குள்ள பல்லு பார்த்தீங்கன்னா சூத்தையா வச்சிருப்பான், தெரியாது. மண்டையில கருகருன்னு முடி இருக்கும், உள்ள பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா பொடுவு நிறைய இருக்கும். இதெல்லாம் நீங்கள் முகத்தை பார்த்து எதையுமே நீங்கள் இட போட முடியாது, உருவத்தை பார்த்து இட போட முடியாது. அதனாலதான் முன்னோர்கள் கண்டுபிடித்த அற்புதமான பொக்கிஷமாகிய ஜோதிடத்தை நம்ம இன்னைக்கு வரைக்கும், காலம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், காட்சிகள் எல்லாம் மாறும், ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ரகசியம் மாறாது. ரகசியம் மாறாது. அது எப்படி மாறும்? ஏன்னா இது பிரபஞ்சம் இன்னைக்கு வரைக்கும் பிரபஞ்சத்துடைய ரகசியங்கள் எப்பயுமே பாதுகாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. மனிதன் மாறுகிறான், அவன் ஆசை, அதெல்லாம் நம்ம ஒன்றும் கூடாது. இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல முதலில் கேந்திரம் என்பது 4, 7, 10 தான். கோணம் என்பது 1, 5, 9. சரியா? இதுல முதல்ல கேந்திரம் என்பதுல ஒரு மனிதனுக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலும், சந்திரன் இருந்தாலும், 4ஆம் இடத்தில் குரு இருந்தாலும், 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும், 4ஆம் இடத்தில் புதன் இருந்தாலும் அவனை நம்பலாம். முதல் பாயிண்ட். லக்கணத்திற்கு 4, 7, 10 சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன், புதன் இருந்தால் அந்த நபரை நம்பலாம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கடுத்து லக்கணத்திற்கு 1, 5, 9 குரு, சந்திரன், சுக்கிரன், புதன். லக்கணத்திற்கு 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய அமைப்பில் என்ன சொல்லலாம்னா இந்த 4 சுவர்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சந்திரன், சுக்கிரன், புதன், இவர்கள் 4. இத சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருக்கணும், தேய்வரை சந்திரனாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக இந்த ஜாதகர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் ஜோதிடர் கொடுக்கலாம். ரெண்டாவது ஜாதகத்துல என்னதான் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கு? அனுபவிக்கக்கூடிய சக்தி லக்கணாதிபதி தான். அந்த லக்கணாதிபதி என்ன சொன்னான்னா, லக்கணத்திற்கு 3, 5, 7, 9, 11 இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகரை நம்பலாம். லக்கணத்துக்கு 3 அதான் என்ன சொல்லலாம்னா, லக்கணத்துக்கு 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் கண்டிப்பா நம்பலாம். அப்ப லக்கணாதிபதி முதல்ல நல்லா இருக்கணும். அதே சமயத்துல லக்கணத்திற்கு 10 லக்கணாதிபதி இருந்தால், 10ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அவர்களை கண்டிப்பாக
ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா நல்ல ஜாதகமா எடுத்துக்கலாம். நல்ல ஜாதகம், ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனும் லக்கணத்திற்கு 9 கூடையவனும் என்ன சொல்லலாம் நல்லா இருக்கணும். ஏன்னா சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்மக்காரகன் வந்து ஜாதகத்துல கெட்டு போயிருந்தான் என்று சொன்னால் கடைசியில் வந்து என்ன சொன்ன பின்னாளில் சில குழப்பங்களை வந்து கண்டிப்பாக வந்து சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இல்லாதவர்கள் முடிவை சரியாக எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு என்ன செஞ்சிருவாங்க, பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்ப சூரியனும் 9 கூடையவனும் ஜாதகத்தில் கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகக்கூடாதுன்னு என்னது, 6, 8, 12 தான். 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய துர்ஸ்தானங்களில் வந்து வந்து அவர்கள் இருக்கக்கூடாது. அதற்கடுத்து இப்ப சில ஜாதகங்களில் வந்து என்ன சொல்லணும்னா, மேச லக்கணம், லக்கணாதிபதி பிளஸ் அட்டமாதிபதி, இவங்களை எப்படி நம்புறது? லக்கணாதிபதி அட்டமாதிபதி வந்திருக்கு. துலா லக்கணத்திற்கு வந்து லக்கணாதிபதி அட்டமாதிபதி, ரிஷப லக்கணத்திற்கு வந்து லக்கணாதிபதி 6 கூடையவன், விருச்சிக லக்கணத்திற்கு வந்து லக்கணாதிபதி 6 கூடையவன், இவங்களை எப்படி நீங்க நம்புவீங்க? அதற்கு என்ன ஒரு சூத்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறான் அப்படின்னா, இப்போ ஒரு மேச லக்கணம் எடுத்துக்கணும். இந்த மேச லக்கணத்திற்கு உண்டான செவ்வாய் லக்கணத்தை நோக்கி அவர் வருகிறாரா இல்ல அட்டமாதிபதியை நோக்கி போகிறாரா, இதை பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு அந்த வருஷம் தெரியும் இல்லையா? மேச லக்கணம்னு பிறந்துட்டீங்க, உங்களுக்கு அட்டமாதிபதி செவ்வாய், லக்கணாதிபதி செவ்வாய். அப்ப அந்த லக்கணாதிபதி எங்க இருக்கிறாரு, யாரை நோக்கி போகிறாருங்கிற ஒரு கிளாக் வைஸ் இருக்கு இல்லையா? அந்த கிளாக் வைஸ் லக்கணத்தை நோக்கி வந்தால் அவர் லக்கணாதிபதிக்கு உண்டான கேரக்டர்ல தான் இருப்பார். அட்டமாதிபதியை நோக்கி போனார்னா அட்டமாதிபதி எப்படி அதுக்கு தக்கன உண்டான கேரக்டர் தான் இருப்பார். அதுல எந்த மாற்றமே பண்ண முடியாது. அதே சமயத்தில் இப்ப வந்து என்ன சொல்றாங்க, லக்னாதிபதி ஆகிய செவ்வாய் லக்னத்துக்கு 3ல இருந்தா ஓகே தான். லக்னத்துக்கு 3ல இருந்தால் வந்து அவர் வந்து அந்த நிலையை உருவாக்க மாட்டார். ஆனால் ரிஷப லக்னம் எடுத்துக்கிடுங்க, லக்னாதிபதி வந்து லக்னத்தை நோக்கி போகிறாரா அல்லது அட்டமத்தை நோக்கி போறாருங்கிறத பார்த்துக்கணும். அது எந்த இடத்துல அவர் மூவிங் வந்து கரெக்டா தெரியும். அப்ப லக்னத்தை நோக்கி போனாருன்னா கண்டிப்பாக நல்லவராகத்தான் அவர் வந்து இருப்பார். அட்டமத்தை நோக்கி போனாருன்னா வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னு, இந்த 6, 8 கூடையவர்கள் இந்த 4 பேருக்கு தான் வந்து என்ன சொல்றான்னா வந்து துலா லக்கணத்திற்கு லக்கணாதிபதி அட்டமாதிபதி, மேச லக்கணத்திற்கு லக்கணாதிபதி அட்டமாதிபதி, ஸ்திர லக்கணங்களில் வந்து ரிஷப லக்கணத்திற்கு வந்து லக்கணாதிபதி 6 கூடையவன், விருச்சிக லக்கணத்திற்கு வந்து என்ன லக்கணாதிபதி 6 கூடையவன். இவர்களுடைய நிலை வந்து என்ன சொன்னா, எதை நோக்கி வந்து என்ன சொன்னா வந்து அட்டமத்தை நோக்கி போனார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன இவர்களை நம்ப முடியாதுன்ட்டான், நம்ப முடியாது. அதே சமயத்துல என்ன சொன்னான்னா, லக்னாதிபதி வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு வந்து இதுல லக்னத்திற்கு 7ல போய் உட்கார்ந்துருப்பாரு. அடுத்து அவர் பயணிக்கிற இடம் வந்து 8ஆம் இடமா போயிடும். அப்ப வந்து என்ன சொல்லணும், கண்டிப்பாக வந்து என்ன தடாலடியான ரொம்ப வந்து அவர்களை நம்ப முடியாது. அப்ப அந்த பயண தூரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பயண தூரம் என்பது எவ்வளவு டிஸ்டன்ஸ், எத்தனை கட்டங்களுக்கு முன்னாடி நிக்கிறாருன்னு பார்த்துக்கணும். ரொம்ப வந்து ஒரு 3 கட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது, இப்போ ஒரு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னார்னா வந்து மேச லக்கணம்னு வைங்க, அவர் கரெக்டா வந்து என்ன சொல்றாருன்னா வந்து கும்ப லக்கணத்துல போய் உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க. இத்தனைக்கும் லக்னாதிபதி லக்கணத்துக்கு 11ல தான் உட்கார்ந்துருக்காரு. 11ல உட்கார்ந்துருக்காரு, ஏற்கனவே பாதகமான இடம். அவர் அடுத்து போகக்கூடிய பிரயாண தூரம் வந்து என்ன சொன்னார்னா, அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஊடால ஒரு கட்டம் தான் இருக்குது. அடுத்த கட்டம் அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் என்ன செய்வாரு, கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன லக்கணாதிபதி லக்கணத்தை நோக்கி தான் போறாரு. அதே சமயத்துல வந்து என்ன சொன்னான்னா, அவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்ணியில உட்காந்துட்டாருன்னு, கண்ணியில உட்காந்துட்டாருன்னா அவர் போறது கடக்க வேண்டிய தூரம் வந்து ஒரு கட்டம் துலாத்தை தான் கடக்கணும். கடந்து வந்து அவர் போற வீடு வந்து அட்டமாதிபதி வீடு. அவரை நம்பக்கூடாது. நீங்க என்ன நினைப்பீங்க, லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 6ல் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து வலிமையா இருக்கிறாரு, அவரை யாரும் எதுக்க முடியாது. அவர் யாரும் எதுக்க முடியாது, பின்னால கூட வந்து கத்தி வச்சு குத்திடுவாரு. அதை நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும்.
அப்ப இவர்கள் பயணப்படுகின்ற தூரம் லக்கணத்தை நோக்கியா, அட்டமத்தை நோக்கியா, அல்லது ஆறுக்குடையவனை நோக்கியா, அல்லது லக்கணத்தை நோக்கியா, இதை நீங்கள் இப்படி சிந்தனை பண்ணி பார்த்து தான் ஒரு ஜாதகத்தை நம்ம திறனாய்வு பண்ண முடியும். திறனாய்வு என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஜோதிடரை குறை சொல்லுகிறார்கள். நாங்க இதெல்லாம் பார்த்தா முடிச்சோம், நாங்க பார்த்தா முடிச்சோம் அப்படிங்கிற ஒரு குறை சொல்லத்தான் செய்கிறார்கள். அப்ப அவர் என்ன சொன்னா, ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவரா, அதை முதல்ல பார்க்கணும். சும்மா என்ன சொன்னா, 100 ரூபாய்க்கு ஜோதிடம் பார்த்தா 50 பேர் போய் கூட்டிகிட்டு உட்காந்துடுறீங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதிகமான ரேட்டு சொன்னோம்னா என்ன சொல்றேன்னா, ஐயோ காசா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு ஜாதகத்தை என்ன சொல்றேன்னா, ஒரே வீட்டில் 2 குழந்தைகள், இந்த 2 குழந்தைகளில் என்ன சொன்னா, நம்ம ஆபீஸுக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது 2 ஜாதகத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றேன். அந்த அம்மா எனக்கு பண பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து பாக்குது. சரி, பார்த்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய பொருளாதார நிலைமை நம்ம என்ன செய்ய முடியும். அதே சமயத்தில் நம்ம என்ன செய்யணும், அவங்க பையன் ஜாதகம் கொண்டு வரலையாக்கும். அது நம்ம ஒரு சில திறனாய்வுகளை என்ன சொல்லலாம்னா, ஒரிஜினல் ஜாதகம் இல்லாமல் சுத்தி சொல்ல முடியாது. அப்ப அதே அந்த அந்த அம்மா ஒரு மாசம் கழிச்சு ஃபோன் பண்ணுது. என் பையன் ஒரு பையன் கூட சினிமாவுக்கு வண்டியில போனான், பின்னாடி உட்காந்துருந்தான், ஊடால குறுக்க பண்ணி வாங்கிச்சிருச்சு, பிரேக் அடிச்சிருக்கான். என் பையன் பின்னாடி என்ன சார் பிரேக் அடிச்ச உடனே இவன் பின்னாடி இந்த ஏந்தல் சீட்டு இருக்கு பார்த்தீங்களா, சீட்டுலேயே இப்போ ஏந்தலா வச்சு வண்டியை வச்சுனான், பின்னால தூக்கி பின்மண்டை அடிச்சிருச்சு. ஐசியூல வச்சிருக்காங்க, பிழைச்சிக்கிடுவானாங்குது. பிரசனம் போட்டு பார்த்தா என்ன சார் நகி அப்படின்னு வருது. 2 நாளையில இறந்து போயிடலாம். அப்ப நம்ம பார்த்திருந்தாலும் கூட என்ன சொல்லணும், கண்டிப்பா ஒரு சின்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சிம்டம்ஸ் தெரியும். எந்த ஜோதிடராக இருக்கிறவங்களுக்கும் சின்ன சிம்டம்ஸ் தெரியும். அந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம கண்டிப்பாக அவர்களுக்கு சொல்லி என்ன சொன்னா, கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப அதாவது ஜோதிடனுடைய நாக்கை நம்புகிறீர்கள், அதெல்லாம் ஓகே தான், சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்துக்குள்ள தான் நல்லவரா கெட்டவரா, எப்ப என்ன பிரச்சனை நடக்கும், பிரச்சனைக்கு தீர்வு என்பது தெய்வம் தான். தெய்வத்தை வச்சு நீங்க என்ன சொல்றான்னா, ஒரு விளக்கு போட்டு என்ன சொல்றான்னா சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னார். அவன் சொன்னா, கொடிமரம் என்று ஒன்று இருக்கிறது கோயில்கள்ல. அந்த கொடிமரத்திற்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. எந்த ஒரு மனிதன் ஏன் கொடிமரத்திற்கு முன்னாடி போய் சாஸ்தாங்கமாக என்சான் உடம்பும் குவிந்து விழுகிறான்? பெண்கள் ஏன் தன்னுடைய 2 முட்டிக்கால்களும் தன்னுடைய சிரசும் அந்த கொடிமரத்திற்கு முன்னாடி அந்த ஒரு இது விழுந்து கும்பிடுறாங்க, தொட்டு கும்பிட்டுட்டு விழுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் நல்லதாக இருந்தால் மட்டும். கெட்டதுக்கெல்லாம் என்ன சொல்லலாம்னா பிரபஞ்சம் என்னைக்குமே துணை போகாது. அப்ப நீங்க தொட்டு கும்பிட்டுட்டு ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த காரியம் நடக்கும். அதே சமயத்தில் பெண்களாக இருந்தால் தன்னுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டு அந்த உங்களுடைய வழக்கப்படி பெண்கள் வணங்க வேண்டிய ஒரு வழிமுறை என்று இருக்கிறது. அந்த வழிமுறைப்படி நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நடக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கொடிமரத்திற்கு முன்னாடி நம்முடைய கஷ்டங்களும் நம்முடைய பிரச்சனைகளும் நமக்கு தேவைகளையும் கேட்டால் பிரபஞ்சத்திடம் இருந்து கொடிமரத்தின் மூலமாக வருவதற்காகத்தான் கொடிமரத்தை ஊனுனாங்க. சும்மா கிடையாது. கொடிமரம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கொடிமரத்திற்கு அவ்வளவு வேலி சுண்டு, அதற்கு உள்ள சில பிரபஞ்ச சக்திகளை, ஈர்க்கக்கூடிய சக்திகளை வைத்துத்தான் கொடிமரத்தை ஊனுவார்கள். அதனால ஜாதகத்திலும் என்ன சொல்றான்னா நாம நல்ல ஜாதகமா கெட்ட ஜாதகமா, பொருளாதாரத்தில் வலிமை உள்ளவராக இருப்பாரா, நல்லா இருக்க மாட்டாரா, நல்லா பிள்ளைகளை வச்சு காப்பாத்துவாரா, இல்ல குழந்தைகளுக்கு நல்லா அப்பாவா இருப்பாரா, தாய் தகப்பனுக்கு பேரெடுத்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஜாதகத்தில் கேந்திரத்தில் சுபகிரகங்கள், கேந்திரத்தில் நான் சொன்ன மாதிரி கிரகம் இருக்கணும், 1 நாள் இருந்தா போதும். கோணத்தில் நான் சொன்ன மாதிரி கிரகங்கள் இருக்கணும்.
லக்னாதிபதி வந்து வலுவாக இருக்கணும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்பது திக்பலம். 10 குடையவன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்தில் வந்து என்ன சொன்ன ஒரு வலிமை இருக்கும். லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் அவனுக்கு ஒரு வலிமை இருக்கும். சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், 9 குடையவன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இப்படி இருந்தால் வாழ்க்கை வந்து சிறப்பாகத்தான் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் என்று கண்டுபிடிக்கக்கூடிய முறைகள் இது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு அற்புதங்கள். இந்த அற்புதங்களை வந்து நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து உங்க ஜாதகத்தை தூக்கி பாருங்க. உங்களுடைய லக்னாதிபதி எங்க இருக்காரு, உங்களுடைய கேந்திரத்தில் வந்து 4 7 10 என்ன கிரகம் இருக்கிறது, 1 5 9 என்ன கிரகம் இருக்கிறது, உங்களுடைய லக்னாதிபதியா அட்டமாதிபதியா, அட்டமாதிபதியா லக்னாதிபதியா, லக்னாதிபதியா 6 குடையவனா, இவர்கள் எதை நோக்கி பயணப்படுகிறார்கள்? லக்கணத்தை நோக்கி பயணப்பட்டால் லக்னாதிபதிக்கு உண்டான குணம் இருக்கும். 6 குடையவனையோ அட்டமாதிபதியை நோக்கிய பயணப்பட்டால் கண்டிப்பாக நம்ப முடியாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால வந்து என்ன சொல்லலாம்னா நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் என்பது நம் வீட்டில் இருக்கின்ற ஜாதகத்துல தான் கண்டுபிடிக்க முடியும். வெளி மக்கள் வந்து நல்லவன் கெட்டவன் என்று சொல்லி வந்து என்ன சொன்னான்னா வந்து சொல்வதற்கு எந்த இதுவுமே கிடையாது. நடவடிக்கைகள் வேறு, நடைமுறைகள் வேறு. ஆனால் உங்களுடைய ஜாதகம்தான் உங்களை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி உங்களுடைய ஜாதகத்தில் தான் இருக்கிறது. பரிச்சித்து பாருங்கள். எல்லோரும் ஜாதகமும் நல்ல ஜாதகமாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பதற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான், அடிக்கடி கொடிமரத்தை வழங்குங்கள். கொடிமரத்தின் முன்னாடி சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்குங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் என்ன கோரிக்கையாக இருந்தாலும் கொடிமரத்தில் நியாயமான கோரிக்கைகளை வையுங்கள். அது உங்களுக்கு பெற்றுத்தரும். கொடிமரத்தில் எப்பயுமே 1 ரூபா காயின்ஸ் வச்சுட்டு வாங்க. அப்படி 1 ரூபா காயின்ஸ் வைக்கிறதுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தகுதி இருக்கு. கொடிமரத்தில் குன்றிமணியை வைத்தால், குன்றிமணின்னு ஒண்ணு இருக்குது, நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டா கிடைக்கும். அந்த குன்றிமணியை நீங்கள் போற நேரமெல்லாம் ஒரு குன்றிமணியை எட்டி அந்த கொடிமரத்தில் வைத்தால் கர்மாக்கள் குறையும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. 1 ரூபா காயின்ஸை வைத்தால் வந்து என்ன சொன்னான்னா வந்து கர்மாக்கள் குறையும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.